உள்துறை, ஊழல் கண்காணிப்பு துறைகளை தன்வசம் வைத்துக் கொண்டுள்ள டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் 6 அமைச்சர்களுக்கும் துறைகளை ஒதுக்கீடு செய்துள்ளார். முதல்வராக பொறுப்பேற்றதும் செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் குறித்து அறிவித்தார். தன்னிடம் உள்துறை, நிதி, ஊழல் கண்காணிப்பு, மின்திட்டம் மற்றும் சேவை துறைகளை வைத்துக் கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் பத்திரிகையாளர் மணீஷ் சிசோடியாவிடம் கல்வி, பொதுப்பணித்துறை, நகர்ப்புற மேம்பாட்டுத் துறைகளையும், சௌரவ் பரத்வாஜிடம் போக்குவரத்து, உணவு வழங்கல், சுற்றுச்சூழல் துறைகளையும் ஒப்படைத்துள்ளார். சத்யேந்திர ஜெயின் சுகாதாரம் மற்றும் தொழில் துறைகளை கவனித்துக் கொள்வார். கிரிஷ் சோனி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் துறையும், பெண் அமைச்சர் ராக்கி பிர்லாவிடம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. டில்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்பேற்றதை அடுத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் மன்மோகன் சிங் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார். டில்லி அரசுக்கு அனைத்து உதவிகள் மற்றும் ஆதரவுகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். கெஜ்ரிவால் மற்றும் அவரது அமைச்சர்கள் அனைவரும் வழக்கமாக அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படும் பிரம்மாண்டமான பங்களாக்களை வேண்டாம் என்று மறுத்துவிட்டனர். கெஜ்ரிவால் தனக்கு சொந்தமான 4 அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு பகுதியிலேயே தொடர்ந்து வசிக்க உள்ளார். தனக்கு போலீஸ் பாதுகாப்பையும் அவர் மறுத்துவிட்டார். புதிய அரசு டில்லியின் முகத்தையே மாற்றி அமைக்கும் என்று உறுதியளித்துள்ள கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றப் போகிறார் என்பதை மக்கள் எதிர்நோக்கி உள்ளனர். அமைச்சர்கள் பதவியேற்பை தொடர்ந்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களும் சனிக்கிழமையன்றே பதவியேற்றனர். சட்டசபையில் 28 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள ஆம் ஆத்மி கட்சி அடுத்த வாரம் சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டெடுப்பை சந்திக்க உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் 8 எம்எல்ஏக்கள் ஆதரித்து ஓட்டளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.